தமிழகத்தில் மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ஜனவரி 7ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்க இணையதள முகவரிகள் அறிவிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த 42 மீனவர்கள் 6 விசைப்படகுகள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிப்பு. மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவில் திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நாளை முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. கம்பமெட்டு குமிளி மலைப்பாதைகள் ஒரு வழிப்பாதையாக மாற்றம். சபரிமலை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் தேனி மாவட்ட காவல்துறை நடவடிக்கை. மானாமதுரை வைகை ஆற்றில் நகராட்சி ஊழியர்களே குப்பைகளை கொட்டும் அவலம். மனித கழிவுகளை ஆற்றில் கலந்து விடுவதாகவும் புகார். ஆந்திராவில் செம்மரம் வெட்டியதாக 18 தமிழர்கள் கைது. 1.5 கோடி மதிப்பிலான செம்மரக்கட்டைகள், வாகனம் உள்ளிட்டவைகள் பறிமுதல். கோவில்பட்டியில் 4வது நாளாக நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டி. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 16 அணிகள் இன்று பல பரீட்சை. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் குளிர்கால வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். விலங்குகளின் எச்சம், அதிநவீன கேமராக்கள், GPS கருவி உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. இந்தியாவில் ஒமிக்ரான் நோய் பரவல் பிப்ரவரி மாத இறுதியில் உச்சத்தை எட்டும் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் வைரஸ் ஆய்வகம் அமைக்கப்படும் என பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தானின் கராச்சியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. லண்டனில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கிலாந்தில் ஒமிக்ரான் வேகமாக பரவி வருவதால் மீண்டும் அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஃபைசர், அஸ்ட்ராஜெனிகா ஆகிய 2 தடுப்பூசிகளும் ஒமிக்ரான் வைரசுக்கு எதிரான குறைவான செயல்திறனை கொண்டிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி டிசம்பர் 24ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டனில் இறுதிப் போட்டிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இந்திய டெஸ்ட் அணியின் துணை கேப்டனாக KL ராகுல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். (2022) IPL சீசனில் லக்னோ அணியின் ஆலோசகராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது.
அரசு மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள 6,958 MBBS இடங்கள் மற்றும் 1,925 பல் மருத்துவ இடங்கள் என மொத்தம் 8,883 மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களுக்கு இன்று முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 7ஆம் தேதி விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாளாகும். விண்ணப்பங்களை ஜனவரி 10ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. www.tnhealth.tn.gov.in அல்லது www.tnmedicalselection.org என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜரின் ஆருத்ரா தரிசன விழாவின் 9ஆம் நாளில் நடக்கும் திருத்தேரோட்டத்தில் வழக்கமாக திரளான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தேரோட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் பக்தர்கள் அடியார்களின் போராட்டத்தால் மாவட்ட நிர்வாகம் தேரோட்டத்திற்கு அனுமதி அளித்தது. அதே சமயம் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் குறைந்த அளவிலான பக்தர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதித்தது. இதனால் மகிழ்ந்த சிவனடியார்களும் பக்தர்களும் கண்டேன் தில்லை கூத்தனை என மகிழ்ந்து தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். தொடர்ந்து நாளை முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசனம் நடைபெற உள்ளது. இதிலும் திரளான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 42 பேரை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைப்பிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு அருகே 6 விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 42 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என ராமேஸ்வர மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 6 விசை படகுகள் 42 மீனவர்களை விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். ஆந்திராவில் செம்மரம் வெட்டியதாக தமிழகத்தைச் சேர்ந்த 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த அந்த மாநில காவல்துறை ஒரு வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளது. ஆந்திர மாநிலம் புத்தூரை அடுத்த நாராயணவனம் பகுதியில் ஆந்திர செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சென்ற கார் ஒன்றை மடக்கி பிடித்தபோது அதில் செம்மரக்கட்டைகள் இருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அதில் இருந்த 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் சதாசிவ கோனா என்ற மலைப்பகுதியில் செம்மரக்கட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதாக தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற காவல்துறையினர் வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்காக வைத்திருந்த உயர் ரக செம்மரக்கட்டைகள் இருப்பதை கண்டறிந்தனர். அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் செம்மர கடத்தலில் ஈடுபட்ட 18 பேரையும் கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரக்கட்டைகளின் மதிப்பு சர்வதேச சந்தையில் 1.5 கோடி ரூபாய் எனவும் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Himachal is saying attack. Let's pass. Himachal missed the chance. கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் 2 வெற்றிகளை பதிவு செய்த பஞ்சாப் ஹரியானா ஹாக்கி அணிகள் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. ஹாக்கி இந்தியா சார்பில் ஹாக்கி யூனிட் தமிழ்நாடு ஏற்பாட்டின் பெயரில் தேசிய அளவிலான ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவில்பட்டியில் நடைபெற்று வருகிறது. 4வது நாளாக நடைபெற்று வரும் போட்டியில் தமிழக அணி ஹிமாச்சல் பிரதேசத்தை எதிர்கொள்கிறது. இதேபோல புதுச்சேரி அணி குஜராத் அணியை எதிர்கொண்டு விளையாடுகிறது.
சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்களுக்காக கம்பம்மெட்டு மற்றும் குமுலி மலைப்பாதைகள் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் தேனியிலிருந்து சபரிமலை செல்லும் வாகனங்கள் கம்பம்மெட்டு வழியாக மட்டுமே செல்ல வேண்டும் என தேனி மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். இதேபோல சபரிமலையில் தரிசனம் முடித்து தமிழகத்திற்குள் வரும் வாகனங்கள் குமுளி வழியாக மட்டுமே தமிழகம் வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வழித்தட மாற்றத்தை ஒழுங்குபடுத்தவும் தகவல்களை வாகன ஓட்டிகளிடம் தெரிவிக்கவும் காவலர்கள் ஆங்காங்கே பணியில் ஈடுபட்டுள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் குளிர்கால வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது. வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணியில் 80 குழுக்கள் மூலம் 410 பேர் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள சத்தியமங்கலம், பவானிசாகர், விளாமுண்டி, டிடிஎன் பாளையம், கடம்பூர், கேர்மாளம், ஆசனூர், தலமலை, தாளவாடி உள்ளிட்ட 10 வனசரகங்களில் உள்ள வனவிலங்குகள் குறித்த கணக்கெடுப்பு பணி 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிநவீன கேமராக்கள், MS டிப், வியூ ஃபைண்டர், GPS கருவி உள்ளிட்டவை பயன்படுத்தி கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விலங்குகளின் கால்தடம், எச்சம் ஆகியவை பதிவு செய்யப்பட்டன. கடந்த ஆண்டு வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்ட போது யானை தாக்கி சமூக ஆர்வலர் உயிரிழந்ததால் இந்த ஆண்டு கணக்கெடுப்பில் சமூக ஆர்வலர்கள் அனுமதிக்கப்படவில்லை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வைகை ஆற்றில் குப்பைகளை நகராட்சி ஊழியர்கள் கொட்டுவதாகவும் ஆற்று நீரில் செப்டிக் டேங்க் கழிவுநீரை சிலர் விடுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. மானாமதுரை தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இங்கு தினமும் 8 முதல் 10 டன் வரை குப்பை சேகரிக்கப்படுகிறது. நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அரச ஊரணி மயானம் அருகே வைகை ஆற்றுக்குள் நகராட்சி ஊழியர்கள் கொட்டி வருகின்றனர். சமீபத்தில் ஆற்றில் வெள்ளம் சென்றபோது குப்பைகளும் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் தொடர்ந்து குப்பைகளை கொட்டுவதால் வைகை ஆற்று பகுதி மாசடைந்து காணப்படுகிறது. அதேபோல் இரவு நேரங்களில் தனியார் கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை இயக்குபவர்கள் ஆற்றுக்குள் செப்டிக் டேங்க் கழிவுகளை விடுகின்றனர். இவற்றை தடுக்க மாவட்ட ஆட்சியரும் நகராட்சி ஆணையரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே தனிநபருக்கு சொந்தமான குளத்தில் 50,000க்கும் மேற்பட்ட மீன்கள் செத்து மிதப்பதால் குளத்தின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அருந்தோடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பீர் முகமது என்பவர் சொந்தமாக 2 குளங்களை வெட்டி அதில் 50,000க்கும் மேற்பட்ட மீன்களை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் இவரது குளத்தில் விடப்பட்டிருந்த மீன்கள் திடீரென செத்து மிதக்கத் தொடங்கியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பீர் முகமது குளத்தில் யாரோ மர்ம நபர்கள் விஷம் வைத்து மீன்களை கொன்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ரெகுநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் வைகை அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருகிறது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வருசநாடு, மூலவைகை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யாததால் அணைக்கு நீர்வரத்து 1587 கனஅடியிலிருந்து 1101 கனஅடியாக குறைந்துள்ளது. இதனால் அணையிலிருந்து வைகை ஆற்றில் நீர் திறப்பு 1069 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு உதவும் வகையில் மதுரையில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மதுரை மாவட்டம் வீரபாஞ்சன் லட்சுமி பள்ளியில் குழந்தைகள் தின விழா அன்று நடைபெற்ற ஓவிய போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் ஓவிய திறமையை வெளிப்படுத்தினர். மாணவர்கள் வரைந்த தத்ரூபமான ஓவியங்கள் பார்வையாளர்களை கவர்ந்த நிலையில் ஓவியங்களை காட்சிப்படுத்த பள்ளி நிர்வாகம் முடிவு செய்தது. ஓவியங்களை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் நிதி மூலம் ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்த நாட்டுப்புற இசைக்கலைஞர்களுக்கு உதவிடவும் அவர்கள் முன் வந்தனர். பெயிண்ட் ஃபார் அ காஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது.
எல்லாரும் பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்டிங்ஸை விற்று அதில் வர பணத்தை நாங்கள் சேரிட்டி பண்ணுவோம். இதில் 2 லட்சம் 3 லட்சமெல்லாம் கலெக்ட் பண்ணி கேரளா ஃப்ளட்ஸ் இருக்கும் போது கொடுத்துருக்கோம், சென்னையில் ஃப்ளட்ஸ் வரும்போது கொடுத்துருக்கோம். இந்த தடவை நம்ம ஃபோக் ஆர்டிஸ்ட், நம்ம தப்பாட்டம் டான்ஸ், இந்த ஃபோக் டான்ஸஸ், பாட்டர்ஸ், ஆர்டிசன்ஸ் எல்லாத்துக்கும் சேரிட்டி ஏதாவது பண்ணணும். பேண்டமிக்கில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி எங்கள் ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அலுமினைன்னு சொல்லுவோம், அவங்க ப்ளஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சீனியர் 6th and above எல்லாருமே சில்ட்ரன்ஸ் டேக்கு முதல் நாள் எல்லாரும் உட்காந்து பெயிண்ட் பண்ணோம். என்எம்ஆர் வளாகத்தில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் மாணாக்கர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் வரைந்த நூற்றுக்கணக்கான தத்ரூபமான ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன. கண்காட்சியை பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் வந்து பார்வையிட்டு வாங்கிச் சென்றனர். 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை ஒவ்வொரு ஓவியங்களுக்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இந்த முயற்சி பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தின் முன்பனி காலம் தொடங்கிய நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு தீவிரமடைந்துள்ளது. மார்கழி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து சமவெளி மாவட்டங்களான தேனி, மதுரை, திண்டுக்கல், வருசநாடு ஆகிய மலைப்பகுதிகளை மூடுபனி ஆட்கொண்டுள்ளது. அதிகாலை மற்றும் மாலை வேளைகளில் வறண்ட பனியும் நிலவ துவங்கியுள்ளது. இந்த நிலையில் கோக்கஸ் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து சூரியன் உதிக்கும் ரம்யமான காட்சிகளை காண சூரிய உதய சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் பல ஆண்டுகளாக முன்வைத்து வருகின்றனர். மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறையினர் சார்பில் ஆண்டுதோறும் நாட்டிய விழா நடத்தப்படும் நிலையில் அங்கு 108 திவ்ய தேச பெருமாள் அரங்குகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 2021-2022 ஆண்டிற்கான நாட்டிய விழா நடத்த தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அங்கு கலைகள், நிகழ்ச்சிகள் நடத்த திறந்தவெளி மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் வகையில் திருப்பதி வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயாருடன் அருள் பாலிக்கும் 108 திவ்ய தேச பெருமாள் அரங்குகளும் அமைக்கப்பட உள்ளன. தமிழகம் முழுவதும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் ஆபத்தான முறையில் படியில் தொங்கியபடி பயணம் செய்வது தொடர்கதையாகி வருகிறது. இதனை தடுக்க பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடலூர் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர்களை ஒட்டச் செய்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் படியில் நின்று பயணம் செய்ய மாட்டோம் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தி உறுதிமொழி எடுக்கச் செய்தனர். மதுரையில் நடைபெற்று வரும் வேளாண் பொருள் கண்காட்சியில் செல்போன் மூலம் இயக்கும் தானியங்கி தண்ணீர் தெளிப்பான் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட வேளாண் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மதுரையில் அக்ரிடெக் வேளாண் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சி 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் நாடு முழுவதும் உள்ள 60க்கும் மேற்பட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த 500 வகையான வேளாண் உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. விதை நடவு இயந்திரம், களை எடுக்கும் இயந்திரம், கதிர் அறுக்கும் இயந்திரம் உள்ளிட்ட இயந்திரங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் மொபைல் போன் கட்டுப்பாட்டில் இயங்கும் தண்ணீர் பாய்ச்சும் தானியங்கி இயந்திரம் விவசாயிகளை வெகுவாக கவர்ந்தது.
ராமநாதபுரம் அருகே பிரசித்தி பெற்ற உத்தரகோசமங்கை மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு களையப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள புண்ணிய தலங்களில் ஒன்றாக விளங்கும் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் ஆருத்ரா தரிசனம் நிகழ்ச்சி துவங்கியது. இதில் பச்சை நிறத்தில் உள்ள மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு களையப்பட்டது. தொடர்ந்து தேன், இளநீர், பால் உள்ளிட்ட 32 அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனை செய்தனர். இந்த சந்தனக்காப்பு நிகழ்ச்சி வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே மார்கழி மாதத்தில் நடைபெறும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே உள்ள ராமசாமி கோவிலில் இந்திய நாட்டு மாடுகளை மீட்டெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி சிறப்பு கோ பூஜை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி தொடக்கத்தில் ஆந்திராவின் பூர்வீக மாடான ஓங்கோல் இனத்தைச் சேர்ந்த பசு மற்றும் குஜராத்தைச் சேர்ந்த கிர் இனத்தைச் சேர்ந்த காளை கன்றுக்கு 108 மந்திரங்கள் கூறப்பட்டு கோ பூஜை நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் வீட்டுக்கொரு நாட்டு மாடு வளர்ப்போம் என்ற தலைப்பில் மாடுகளை வளர்ப்பதில் உள்ள அறிவியல் பூர்வமான உண்மைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவ தம்பதியினர் இயற்கை விவசாயத்திலும் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் என்பதை செய்து காட்டி அசத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவ தம்பதிகள் இளங்கோ மற்றும் சுஜித்ரா இருவரும் மருத்துவர்களாக இருந்தாலும் விவசாயத்தின் மீது கொண்ட பற்றால் கொல்லிமலையில் 24 ஏக்கர் நிலத்தை வாங்கி விவசாயத்தை தொடங்கினர். முதலில் மற்றவர்களைப் போல ரசாயன உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்த நிலையில் பின்னர் அதிலிருந்து மாறி இயற்கை விவசாயத்தை தொடங்கினர். இதற்காக இயற்கை விவசாயம் செய்யும் பலரையும் சந்தித்து ஆலோசனை பெற்றனர். இயற்கை விவசாயத்தால் படிப்படியாக மண்வளம் உயர்ந்து விவசாயம் செழித்தது. தொடர்ந்து மலைப்பகுதியில் விளையும் ஏலக்காயை கடந்த 2016ஆம் ஆண்டு 6 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்தனர். இயற்கை முறையில் ஏலக்காய் உற்பத்தி செய்ததற்காக 2020, 2021ஆம் ஆண்டுக்கான விருது இந்தியாவிலேயே முதன்முறையாக இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பொறுமையாக படிப்படியாக பணிகளை செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்கிறார் மருத்துவர் இளங்கோ. 2015-16 பண்ணும்போது இயற்கை முறையில் காடமம் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம். ஸோ ஸ்டெம்போரர்னு சொல்லுவாங்க, அப்புறம் த்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய அது இல்லாமல் எப்படி நாங்கள் கொடுக்கணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ டைம் டு டைம் நிறைய R&D ரிசர்ச் பண்ணணும். அது பண்ணதுக்கப்புறம் நிறைய கைடன்ஸ், ஃபார்மர்ஸோட கைடன்ஸ், அப்புறம் ஸ்பைஸ் போர்டோட கைடன்ஸ், இவங்களோட நாங்கள் சேர்ந்து பண்ணும்போது இப்போ 3 இயர்ஸாக எங்களோட நல்லா சக்சீட் பண்ண முடிஞ்சுச்சு. இன்ஆர்கானிக்கில் என்ன பண்ண முடியுமோ அதே அளவு எங்களோட ஈல்டு எடுக்க முடிஞ்சுச்சு. அதனுடைய ஏலக்காயோட தரங்கிறதுல அதனுடைய கலர், அதனுடைய சைஸ், அதனுடைய அரோமா இதெல்லாம் ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காடமம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தி செய்யும் பொருட்களை தாங்களே மதிப்பு கூட்டி விற்பதால் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் கூறுகிறார் மருத்துவர் சுஜித்ரா. இது ஏன் இந்த பிராண்ட் எதுக்குன்னா, இது சிங்கிள் ஆரிஜின்ங்கிற கான்செப்டும் கொண்டு வரணும். இது ரொம்ப இப்போ நம்ம ஊர்ல ரொம்ப புதுசு சிங்கிள் ஆரிஜின்ங்கிற கான்செப்ட். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் இதுக்கு சிங்கிள் ஆரிஜின்ங்கிற கான்செப்ட் ரொம்பவே வரவேற்கிறாங்க. அண்ட் இங்கே நம்ம ஊரில் இது புது கான்செப்ட். பட் இது கண்டிப்பாக கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இது அதோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது ஏன் சிங்கிள் ஆரிஜின்னா, இங்கே இருக்கிற ப்ராடக்ட் டைரெக்டாக எண்ட் யூசர்ஸ்க்கு போகுது. நடுவில் யாரும் மற்ற ப்ராடக்டோடையும் நம்ம சேர்க்கறது இல்லை. எதுவுமே பண்ணாமல் நம்மளே ஹார்வெஸ்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸும் நம்மளே தான் பண்ணணும். ஸோ பெப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங் பண்ணணும். அண்ட் க்ளவுஸ்க்கு எல்லாமே கிராம்பு, ஏலக்காய், காஃபி, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, ஆல் ஸ்பைஸ், பே லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணி
நம்மளாம் வந்து அது அப்படியே வந்து எண்ட் யூசர்ஸ்க்கு கொடுக்கறது தான் வந்து அது சேலஞ்சிங்கான விஷயம். பட் கண்டிப்பாக அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதே வந்து அது எண்ட் யூசர்ஸ்க்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும். நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உண்டு, அதே சமயம் அது யார் அது யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அந்த பெனிஃபிட் போய் சேரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நாங்கள் எங்களோட ஓன் பிராண்டிங் ஆரம்பிச்சிருக்கிறோங்க. இயற்கை விவசாயத்தில் உள்ள பல்வேறு சவால்களை சமாளித்து சாதனை செய்து வரும் இந்த தம்பதி இளம் தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமி பாதுகாப்பான இடம் என்றால் கல்லறையும் தாயின் கருவறையும் தான் என எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மாணவியின் தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்கொலை எண்ணம் எழுந்தால் 104 என்ற இலவச எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மன அழுத்தத்தை தவிர்க்க ஆலோசனை பெறலாம். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் வெண்மர ரோஜாக்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் வரும் 2022ஆம் ஆண்டு கோடை காலத்தில் பூக்கக்கூடிய மலர் நாற்றுகள் நடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பூங்காவில் ஆங்காங்கே உள்ள மர ரோஜாக்கள் பூக்க துவங்கியுள்ளன. பூங்காவின் முகப்பில் உள்ள வெண்ணிற மர ரோஜாக்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றன. இந்த பூக்கள் மேலும் சில மாதங்கள் தொடர்ச்சியாக பூக்கக்கூடியது என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த வடக்கு பொய்கை நல்லூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பால்மொழி அம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. ஆலயத்தில் பெரிய தீக்குண்டம் அமைக்கப்பட்டு 108 மூலிகை பொருட்கள் மற்றும் தானியங்கள், பல்வேறு வகையான பழங்கள் கொண்டு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த யாக பூஜையில் கொரோனா பரவல் காரணமாக குறைவான பக்தர்களுக்கே அனுமதி அளிக்கப்பட்டது. மன்னார்குடி அருகே அரிச்சபுரத்தில் செயல்படும் பள்ளியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என புகார் எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நீடாமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரிச்சபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு முறையான வகுப்பறைகள், கழிவறைகள், சமையலறை இல்லை என மாணவர்களின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடுத்தது டாய்லெட், கழிவறை வந்து இப்ப மழையில வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு. அது விரிசல் ஏற்பட்டதுனால பிள்ளைங்க வந்து பாதுகாப்பற்ற நிலைமையில வந்து அதுக்கு அங்கேயும் போற மாதிரி இருக்குது. விரிசல்ல பாம்புகள்லாம் கூட இருக்கும். இந்த நிலைமையில பிள்ளைங்க வந்து அங்க போய் ஏதாச்சும் ஏற்பட்டுனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிள்ளைங்க படிப்பு மாணவர்களுக்கு பாதிக்கப்படக்கூடாது, கல்வித்திறன் மேம்படணும். அதுக்காக எங்கள் பள்ளிக்கு, எங்க ஊர் பள்ளிக்கு, எங்கள் ஆசிரியருக்கும், எங்க மாணவர்களுக்கும், எங்களுக்கும் வந்து சீக்கிரமா இந்த பாதுகாப்பான நிலைமையில வகுப்பறை, கழிவறை, இந்த சத்துணவு கூடம் எல்லாம் ஏற்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ள. மேலும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட கட்டிடப் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அசம்பாவிதம் ஏதும் நேரும் முன்னர் மாவட்ட கல்வித்துறை அடிப்படை வசதிகள் செய்து தரமான கட்டிடங்களுடன் பள்ளியை சீரமைத்து தர வேண்டும் என மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோவிலில் இன்று இரவு ஆருத்ரா அபிஷேகமும் நாளை அதிகாலையில் கோபுர தரிசனமும் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலின் உபகோவிலான வடாரண்யேஸ்வரர் கோவில் திருவாலங்காட்டில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆருத்ரா அபிஷேகம் மற்றும் கோபுர தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று இரவு 9 மணிக்கு பழைய ஆருத்ரா மண்டபத்தில் உற்சவர் நடராஜருக்கு அபிஷேகம் தொடங்கி நாளை அதிகாலை 4 மணி வரை நடைபெறுகிறது. அபிஷேகத்தின் போது பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் அமர்ந்து தரிசனம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் திடீரென விரிசல் ஏற்பட்டதால் கனரக வாகனங்கள் கோத்தகிரி வழியாக திருப்பிவிடப்பட்டன.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஒரு மாதத்திற்கும் மேலாக 17 இடங்களில் சாலை விரிவுபடுத்தும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் காட்டேரி பூங்காவில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பாதையில் திடீரென விரிசல் ஏற்பட்டது. இதனால் இருசக்கர வாகனங்கள், கார்கள் உள்ளிட்ட இலகுரக வாகனங்கள், அரசு பஸ்கள் தவிர மற்ற கனரக வாகனங்கள், அதிக எடை ஏற்றி வரும் லாரிகள் பாதுகாப்பு கருதி கோத்தகிரி வழியாக ஒரு வழிப்பாதையில் மாற்றிவிடப்பட்டன. மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஞானாம்பிகை சமேத வதானியேஸ்வரர் சுவாமி கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஞானாம்பிகைக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாம ஹோமம் செய்யப்பட்டு பாலபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 1008 தாமரை மலர்களால் புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டது. அம்பாளின் முன்பு சர்க்கரை பொங்கல் பரப்பப்பட்டு நெய்யை ஊற்றி அம்பாளின் முகம் தெரியும் வகையில் நெய்குள சர்க்கரை பாவாடை விசேஷ பூஜை நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வேளாங்கண்ணியில் கராத்தே பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கருப்பு பட்டை வழங்கி பாராட்டினார். நாகை மாவட்டம் கீழையூர் அடுத்துள்ள விழுந்தமாவடி சாய்காய் 2 அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸின் சார்பில் கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 3 ஆண்டுகள் முடித்து அண்மையில் நடைபெற்ற கராத்தே கருப்பு பட்டய தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா வேளாங்கண்ணியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினரான நாகை மாவட்ட காவல்துறை ஜவஹர் பங்கேற்று மாணவர்களுக்கு கருப்பு பட்டை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து நம்மை தாக்க வருபவர்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ள எந்த வகையில் தற்காப்பு கலை பயன்படுத்தப்படுகிறது என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்ட குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரி ஒன்றில் சோதனையிட்டனர். அதில் 50 கிலோ எடையுள்ள 200 மூட்டைகளில் 10,000 கிலோ ரேஷன் அரிசி குருணையும், 50 கிலோ எடையுள்ள 30 மூட்டைகளில் 1,500 கிலோ ரேஷன் அரிசி இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து லாரி டிரைவர் கோபி, சரவணன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் லாரியுடன் அரிசியையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் மின் சிக்கன வார விழாவையொட்டி குமரி மாவட்டம் தக்கலைக்கோட்டம் நெய்யூர் பகுதியில் மின் சிக்கனம் தொடர்பாக கருத்தரங்கம் நடைபெற்றது. மின் சிக்கனம் குறித்து கவிதை, கட்டுரை மற்றும் ஓவியப் போட்டிகள் ஆகியவை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் பொதுமக்களுக்கு மின் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே பூந்தண்டலம் கிராமம் மற்றும் நெய்க்குப்பி கிராமத்தில் 2 போலி மதுபான ஆலைகளை மதுவிலக்கு போலீசார் கண்டுபிடித்தனர். ஆலைகளில் இருந்து 5100 போலி மதுபானங்கள் மற்றும் மதுபானம் தயாரிக்க பயன்படும் ரசாயனம் 5 மூட்டைகள், 1500 லிட்டர் RS ரசாயன கேன், மதுபானம் தயாரிக்க பயன்படும் இயந்திரம், ஸ்டிக்கர் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 2 பெண்கள் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ மளமளவென பரவத் தொடங்கிய நிலையில் அவ்வழியாக வந்த செப்டிக் டேங்கர் வாகனத்தை நிறுத்திய பொதுமக்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே தீ குறித்து தீயணைப்புத் துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்த நிலையில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வருசநாடு பண்டார ஊத்து மலைப்பகுதியில் உள்ள முட்புதரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வருசநாட்டைச் சேர்ந்த செல்வம்,
காமன் கல்லூரைச் சேர்ந்த ஆண்டவர் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.